பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51 அதிகாரம் 8வது வசனத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் உயிரடையும் என்கிற ஒரு கிருபையுள்ள வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதை வைத்து இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதம் என்று தேவனால் நமக்கு திருவுளம் பண்ணப்பட்டது. அந்த திருவுளம் பண்ணப்பட்ட தேவ வார்த்தையின்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் பலவிதமான சந்தோஷங்களை குறித்து கர்த்தருடைய இரக்கங்களினால் நாம் தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கும் கூட இந்த சந்தோஷத்துக்கு ஏதுவான நல்ல ஒரு கிருபையின் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 5:11 வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய பிரயோஜனத்துக்காக. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தர் அல்லவே. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 5 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோம். யாருக்கு சந்தோஷம்? கர்த்தர் நல்லவர். அல்லது சந்தோஷம் இருந்தால் அது எப்படி வெளிப்படும்? சந்தோஷத்தின் அடையாளம் என்ன? இன்றைக்கு நான் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை சந்தோஷத்தின் அடையாளங்கள் என்ன என்ன என்பதைத்தான் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்கிறோம். கர்த்தர், இது ஒரு தாவீதின் சங்கீதமாய் இருக்கிறது. இந்த தாவீது பாடின இந்த சங்கீதத்திலே சந்தோஷத்தை குறித்து சொல்லும் போது முதலாவது அவர் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. கர்த்தர் நல்லவர். நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து. ஒரு கிறிஸ்தவத்திலே கர்த்தர் நல்லவர் ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப அவசியமானதுமானது எது என்று கேட்டால் நல்ல ஒரு நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப அவசியம் என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்புகிறவர்கள் சூத்திரம் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்புகிறவர்கள் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் மீதும் உலகத்தின் அரசாங்கம் அரசியல் மீதும் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஏராளம் தாராளம். ஆனா தேவனுடைய காரியத்திலே அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒரு வாலிப சகோதரி கடந்த வாரத்திலே என்னிடத்தில் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டார்கள். அப்போ அந்த வாலிப சகோதரி இப்படியாய் சொன்னார்கள், பாஸ்டர், நான் நர்சிங் முடிச்சிருக்கிறேன். நான் நர்சிங் டியூட்டி பார்க்கறதுக்காக வெளி தேசம் போக முயற்சிக்கிறேன். அதற்காக இவ்வளவு பணமும் கட்டி இருக்கிறேன். ஆனா 3 வருஷமா எனக்கு தடையாயிட்டே இருக்குது. கடைசியா ஒவ்வொரு முறை மெடிக்கல் செக்அப் போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படிப்பட்ட வியாதி இருக்குன்னு சொல்லி அவங்க இப்படினாங்க. ஆனா நார்மல் லைஃப்ல எனக்கு எந்த விதமான டிசீஸும் இல்லை. ஆனா இப்ப ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா நான் விடலை. வருஷம் இவ்வளவு பணம் செலவழிச்சேன், ஆனாலும் கிடைக்கல. 2வது வருஷம் இவ்வளவு பணம் செலவழிச்சேன், ஆனாலும் கிடைக்கல. 3வது வருஷம் இவ்வளவு முயற்சித்து இருக்கிறேன், இவ்வளவு பணம் செலவழித்து இருக்கிறேன். இவன் கடைசியா ஒரு இன்டர்வியூ போயிட்டு வரலாம்னு சொல்லி நான் ட்ராண்ட்ரம் போறேன். எனக்கு காரியம் வாய்க்கணும், ஜோ பண்ணு.
அப்போ அந்த வாலிப சகோதரி பேசின பேச்சிலிருந்து ஒன்றை தெரிந்து கொண்டேன். அந்த வேலை வெளிநாட்டுக்கு போவதற்கு வேண்டிய அந்த மெடிக்கல் செக்அப் மூலமாக எப்படியாகலும் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. பல லட்சங்கள் இழந்தாச்சு, பல வருஷங்களை இழந்தாச்சு, சோத்திரம், நல்ல ஆரோக்கியத்தை இழந்தாச்சு. இதனால் நிறைய கடனும் வீட்டில் அதிகரித்து விட்டது. ஆனாலும் அவர்களுக்கு அந்த முயற்சியை விடவே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். உலக ரீதியாக நம்பிக்கை இருக்கிறது, அதுக்கு எவ்வளவு பணமும் செலவழிப்பாங்க, எந்த ஆட்களையும் பார்ப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக யாருக்கும் கமிஷன் கொடுப்பாங்க, என்னமும் செய்வாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ யாரையும் பார்க்க வேண்டாம், யாருக்கு கமிஷன் கொடுக்கவும் வேண்டாம், எந்த மனுஷனுடைய தயவை நாடவும் வேண்டாம். ஒன்றே ஒன்று செய் மகனே, நீ என்னை நம்பி நீ அமைதியாய் இருந்து ஸ்தோத்திரம் செய். என்னை நம்பி என்னிடத்தில் நம்பிக்கை வைத்து நீ மௌனமாயிருந்து ஸ்தோத்திரம் செய். உனக்கு பெரிய மழை வேண்டுமானால் அந்த மழையை நான் கொடுக்க ஆயத்தம், அல்லது வானத்திலிருந்து பெய்கிற மழைதான் வேண்டுமானால் அந்த தண்ணீராகிய மழையையும் கொடுக்க ஆயத்தம். உனக்கு முன்பாயிருக்கிற பெரிய தடையை உடைக்க வேண்டுமானால் உடைக்கவும் ஆயத்தம். காரணம், என் மகனே, என் மகளே, எனக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நீ என் சமூகத்தில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நீ என் சமூகத்தில் சந்தோஷமாய் இருப்பதற்காக உனக்கு நான் எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆனால் நீ நம்ப வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. ஆனா நிறைய பேருக்கு என்ன, ஊர் ஊரா போக ஆயத்தம், தெரு தெருவா அலைய ஆயத்தம், ராத்திரி 12-1 மணி வரைக்கும் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போன் பண்ணி மெதுமெதுவா சோத்திர மீனுக்கு புழுவ போடுற மாதிரி, தூண்டில் போடுற மாதிரி மெதுமெதுவா தகவலை உள்ள திணிக்கிறதுக்கு ஆயத்தம். சோத்திரம், பெரிய பெரிய நபர்களை தேடி ஓடுவதற்கு ஆயத்தம், என்னமும் பண்ண ஆயத்தம். ஆனா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கதான் நிறைய பேரால முடியல. அந்த பொறுமையா இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்து விட்டால், உங்களுக்கு வேண்டிய எந்த காரியமானாலும் அது உங்க மடியிலே வந்து விழும் என்றுதான் வேதம் சொல்லுது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து மடியிலே போடுவார். அது காரிய சித்தியாய் முடியும். அதற்கு தேவை வேற ஒன்றுமே இல்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்னே ஒண்ணுதான் தேவை, கர்த்தரிடத்தில் பூரண நம்பிக்கை, பரிபூரண நம்பிக்கை. நான் போன வாரத்துல அல்லது முந்தின வாரத்துல ஒரு சாட்சி சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நம்முடைய கரம் கொடுக்கும் ஊழியத்துக்காக நாம் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்த ஒரு பெரிய ஜமுக்காலம், அது வெளியில ஒரு ஜமுக்காலமே 950 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய். அப்புறம் அதை கூட எப்படி கஷ்டப்பட்டு அதை வாங்கி அந்த தெருவோரத்தில் படுத்திருக்க ஏழைகளுக்கு கொடுக்கணும் முயற்சி. அப்போ எப்படியோ கம்மி ரேட்டு கிடைச்சா போதுமேன்னு சொல்லி அப்படி ஜெபிச்சிட்டு இருக்கும்போதுதான் ஈரோட்ல கிடைப்பதாக தகவல் கிடைத்து நேரடியா போயாச்சு. அன்னைக்கு நடந்தது என்ன, அங்க போனோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் ரூபாய்க்கான சூத்திரம் பொருட்களை வாங்கினோம். ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, ஏற்கனவே கூட்டத்துல சொன்னேன், என்கிட்ட கையில எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணவே இல்லை. பேங்க் பேலன்ஸ் எந்த பேங்க்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணவே இல்லை. இவ்வளவு பொருள் வாங்குறோமே, இவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா என்கிற தயக்கமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் சொன்னார், ஈரோட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின்னு சொன்னார், வாங்கியாச்சு. கொடுன்னு சொன்னாரு, கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எப்போ பேங்க்ல நில் அமௌண்ட், அதாவது ஒண்ணுமே இல்லைன்னு வருதோ அது வரைக்கும் வாங்குவோம் என்று சொல்லி வாங்க ஆரம்பிச்சோம்.
எந்த விதமான 5000 இருக்குதா, 40,000 இருக்குதா, 30,000 இருக்கா, 60,000 இருக்கா யோசிக்கவே இல்லை. என்னுடைய நான் கடைசி என் பழக்கம் எப்பயுமே பணத்தை என் கையில வைக்கவே மாட்டேன். என் கூட யாராவது இருந்தா யாரை நம்பியும் அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்துருவேன், அல்லது எனக்கு ஃபுல் அந்த சுத்திரம் ரெடி கேஷ அப்படியே கையில கொடுத்துருவேன். நான் ஒரு காலம் பணத்தை கையில வைத்து செலவழிக்க விரும்பினதே கிடையாது. அப்ப என்னோடு வந்திருக்க பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கேஷையும் கையில கொடுத்துட்டேன், கார்டையும் கையில கொடுத்துட்டேன். அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, இது என்ன ஐயா இங்க ஆர்டர் பண்றாரு, அங்க ஆர்டர் பண்றாரு, இதை வாங்குறாரு, அதை வாங்குறாரு, ஓ இவ்வளவு ஆகுது, பில் ஏறிட்டே கொடுக்க முடியுமா? கடைசி எல்லாம் முடிந்தது, எல்லாத்தையும் கொடுங்கன்னு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கடைசி நைட்டு 10 மணி. ரொம்ப டயர்டா அடுத்து டிராவல்ஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. மறுநாள் அதுக்கு அடுத்த மறுநாள் தான் உட்கார்ந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1.25 முதல் 1.5 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கும் பொருள் வாங்குவதற்கு. அதன் பின்னாடிதான் தெரியுது தேவன் அற்புதமாய் அந்த காரியத்தை செய்தார். ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இவ்வளவு இருக்கு, இதை வச்சு நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்பது அல்ல. இவ்வளவு கர்த்தர் கொடுத்தார், இதை வச்சு கர்த்தருக்காக ஊழியத்துக்காக இந்த பொருள் வாங்கி கொடுக்க போகிறேன் என்பது அல்ல. ஒன்றுமே இருக்குதா இல்லையா என்று கூட பார்க்காமல் கர்த்தர் சொன்னார் என்று சமுத்திரத்தில் இறங்கினாலும் நான் மூழ்க மாட்டேன் என்கிற நம்பிக்கை யாருக்கு வருகிறதோ அவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். அந்த திட நம்பிக்கை வர வேண்டும். நான் கடலுக்குள்ளேயே இறங்கினாலும் கடல் தான் கீழே போகுமே ஒழிய அந்த கடல் தண்ணீர் எனக்கு மேலே வராது, நான் மூழ்க மாட்டேன். ஏனென்றால் என்னோடு இருக்கிறவர் என்னிலும் பெரியவர் என்கிற ஒரு நம்பிக்கை. இந்த காலை நேரத்திலே இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களிடத்தில் இந்த நம்பிக்கை இருக்கிறதா என்று பாருங்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறது உண்மைன்னா அதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிடுறேன். தேவனிடத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல நம்பிக்கையா தேவனிடத்தில் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவையில்லாத புலம்பலும் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளும் வரவே வராது. அவனை பார்த்து இப்படி இருக்கிறான், இவளை பார்த்து இப்படி இருக்கிறான், அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, என் நிலைமை இப்படி இருக்குது, நான் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி இந்த விதமான சுதந்திரம் மற்றவர்களை பிளேம் பண்ணுகிற குற்றம் சாட்டுகிற அல்லது பாதிக்கிற புலம்பல் இருக்காது. காரணம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்போ இந்த சங்கீதம் 5:11 சொல்லுகிறது, சந்தோஷித்து என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்தால் உள்ளே சந்தோஷம் வரும். அது கர்த்தரால் வருகிற சந்தோஷமா இருந்தால் அங்க என்ன வரும்? நல்ல கம்பீரம் வரும் என்று சொல்லி அந்த சங்கீதம் 5:11 சொல்லு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கம்பீர சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த கம்பீரிக்கிற அனுபவம் உங்க ஜீவியத்திலே இருக்கிறதா? சோத்திரம். கம்பீர சத்தம் என்றால் என்ன? கம்பீரிக்கிற அனுபவம் என்றால் என்ன? சோத்திரம். ஆகாரத்தினால் திருப்தியாகிறவன் என்னாலும் மகிழ்ச்சியா இருப்பதை போல இந்த தேவனுடைய சந்தோஷத்தினால் திருப்தியாகிறவர்கள் மௌனமாயிருக்க மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பாங்க. அவங்க வாயிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கும். எப்போதுமே கர்த்தரை குறித்து உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கம்பீரிக்க தெரியுமே தவிர சுத்திரம் முறுமுறுக்கவும் சுதந்திரமும் அல்லது தேவையில்லாத காரியத்தை சொல்லி மறுத்து புலம்பவும் அவர்களுக்கு நேரமே இருக்காது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தரால் வருகிற சந்தோஷம் வர வேண்டுமானால் ஒன்று நம்ப வேண்டும் தேவனை. அந்த நம்பிக்கை வந்து விட்டால் சந்தோஷம் வந்துடும், சந்தோஷம் வந்து விட்டால் கம்பீரம் வந்துடும்.
இந்த கம்பீரம் வந்ததுன்னா ஏன் வருது? இந்த கம்பீரம் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆச்சரியமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, நீங்க நம்பிக்கையாயிருந்தா சந்தோஷம் வரும். அடுத்தது தேவனுக்குள் கம்பீரித்தால் இயேசுவே வந்து விடுவார். என்ன அருமையான சத்தியம் பாருங்க. சங்கீதம் 5:11 சொல்லுது, மகனே நீ நம்புப்பா, உனக்கு சந்தோஷம் வரும். சரி, நம்பிட்டேன், சந்தோஷம் வந்துருச்சு. இப்ப அடுத்தது கம்பீரிக்கிறேன். கம்பீரிச்ச உடனே யார் வர்றானாக்கா, வேதம் சொல்லுகிறது சகரியா 9:9, அங்கே உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அப்போ கம்பீரித்தால் ஆண்டவரே நம்ம கூட வந்து விடுகிறார், தேவனே நம்ம கூட வந்து விடுகிறார், கர்த்தரே கூட வந்துறார். இப்போ இங்க இயேசு வர்றார் சரி, ஆண்டவர் வர்றாரு சரி. சகரியா 9:9. இந்த ஆண்டவர் வர்றாரே, அவர் என்ன கோலத்துல வர்றார்? அடிக்கப்பட்ட கோலத்துல வர்றாரா, அல்லது அந்த கேடு அடைந்த கோலத்துல வர்றாரா, அல்லது சிலுவையை சுமந்துகிட்டு வர்றாரா, அல்லது கண்ணீர் வடிக்கிறவராய் வருகிறாரா என்று கேட்டால், இந்த கம்பீரிக்கிறவருடைய கூடாரத்துக்கும் கம்பீரிக்கிறவருடைய சபைக்கும் கம்பீரிக்கிறவருடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் வரும்போது எப்படி வர்றார்னா, சகரியா 9:9 சொல்லுகிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அப்ப ராஜா வருகிறார்னா என்ன அர்த்தம்? ராஜா மட்டும் வரமாட்டாரு, கூடவே மந்திரி வருகிறார். மந்திரி மட்டும் வரமாட்டாரு, மந்திரியோடு பிரபுக்கள் வருவாங்க. பிரபுக்கள் மட்டும் வரமாட்டாங்க, அங்கு ஸ்தானாபதிகள் வருவாங்க. ஸ்தானாபதிகள் மட்டும் வரமாட்டாங்க, கூடவே ரதம் வரும், குதிரை படை வரும், யானை படை வரும், காலாட்டு படை வரும், ஒரு பெரிய சேனை பின்னாடி வந்திருக்கும். காரணம், ராஜா வருகிறார். அப்போ இந்த தேவ செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், அப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும். இரண்டாவது, வேலை செய்கிற இடத்துல, ஆராதனை ஸ்தலத்துல, ஊழியத்துல, குடும்பத்துல நல்ல கம்பீரிங்க. அப்படி நீங்க கம்பீரிச்சீங்க அப்படின்னாக்கா அங்க ராஜா வருவாரு. ராஜா வந்தாலே உங்களுக்குரிய தேவைகள் எல்லாம் அங்கே சந்திக்கப்பட்டு விடும். கர்த்தர் நல்லவர். அந்த ராஜா வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு விடும். அந்த ராஜா வரும்போது நமக்கு இன்னது தேவை என்பது அனைத்தும் சந்திக்கப்பட்டு விடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதி பில் கிளின்டன், முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், அவர் இந்திய தேசத்துக்கு சுற்றுலாவாக, அவர் இந்திய தேசத்தின் அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருந்தார். பொதுவாக அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதிகள் சுதந்திரம் அரசு முறை பயணமாய் வந்தால் அதற்கான ஏற்பாடுகள் வேறாயிருக்கும். சொந்த பயணமாக சுற்றுலாவாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் முற்றிலும் வேறாயிருக்கும். இப்போ முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு அரசு முறை பயணமா வர, அவர் வரும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்க தேசத்தின் 3 தனி விமானங்கள் வந்து இறங்கினது. அந்த 3 தனி விமானத்திலே குண்டு துளைக்காத கார்கள் வந்தது. அப்புறம் பல்லாயிரக்கணக்கான விலை மதிப்புள்ள கேமராக்கள்னாக்கா அந்த சிசிடிவி கேமராக்கள், பல்லாயிரக்கணக்கான கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் வந்து இறங்கினது. அதோடு கூட அதற்குரிய எல்லா வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து இறங்கினார்கள். அது மாத்திரமல்ல, நிறைய பாதுகாவலர்கள் வந்து இறங்கினார்.
வந்து இறங்கிட்டு டெல்லி பட்டணம் முழுவதிலும் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த சிசிடிவி கேமராவை அவர்களே எல்லா இடத்திலும் பொருத்தினார்கள். எங்கெல்லாம் என்ன செய்யணும், முழு டெல்லியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். கடைசியா ஒரு முறை அந்த முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தூரம் கார்ல போகணும், அதிகபட்சம் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் ஜனாதிபதி கார் போறதுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த 2 நிமிஷம் பயணம் பண்ணக்கூடிய அந்த ரோட்டுல அந்த அமெரிக்காவின் பாதுகாவலர்கள் சல்லடை போட்டு தேடினாங்க. எல்லாம் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணும் போது கடைசியா அதுல ஒரு அதிகாரி சொன்னா, அந்த பார் தென்னை மரம் இருக்கு அப்படின்னா. தென்னை மரம் இருக்குன்னு எல்லாரும் பார்த்தாங்க. மேல பார்த்த தென்னை மரத்துல தேங்காய் இருக்குது, இளநீ இருக்குது, தென்னம்பூ இருக்கு. உடனே அந்த அதிகாரி சொல்லிட்டாரு, அந்த எல்லா தேங்காயை பறிச்சு கீழே போடு, இளநீ எல்லாத்தையும் பறிச்சு கீழே போடு, அந்த மட்டையெல்லாம் வெட்டி கீழே போடு, வெறும் மரம் மட்டும் நிக்கட்டும். ஏன்னாக்கா இந்த ஜனாதிபதி அங்கிருந்து இந்த பக்கம் கார்ல போகும்போது அந்த நேரம் பார்த்து ஒரே ஒரு தேங்காய் கூட கீழே விழுந்துடக்கூடாது. விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ அதை கூட பறிச்சிடும். இப்ப ஏன் சொல்றேன்னா, ஒரு ஜனாதிபதி வரும்போதே இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு ஆயத்தங்கள் என்று சொன்னா, தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள் பாட்டு பாடுங்க, வசனத்தை வாசிங்க, கர்த்தரை மனதார துதிங்க, வீட்டுக்குள்ள நல்லா கம்பீரிங்க. அப்படி நீங்க கம்பீரிச்சீங்கன்னா அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டனை விட அதிக அதிகாரமும் கிருபையும் பெற்ற என் ஆண்டவராகிய தேவனே வருவார். அவர் வரும்போது உங்களுக்குரிய எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்கப்பட்டுவிடும். உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுவிடும். நீங்கள் இன்னது கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு கட்டளையிடப்படும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்க ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் நல்லவே, அந்த தீர்க்கதரிசி மனைவி வந்து சொல்றா, ஐயா என் புருஷன் இறந்து போயிட்டாரு, இப்போ சத்துரு கடன் கொடுத்தவர்கள் வந்து என் பிள்ளையையும் என்னையும் கொண்டு போக பார்க்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணுகிறான், சூத்திர உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, இவளுக்கு என்னென்ன நிலம் இருந்தது, என்னென்ன பூமி இருந்தது, இவளுக்குரிய எது, புருஷனுக்குரிய எது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே திருப்பி வாங்கி கொடு என்று சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி மனைவிக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து கிடைத்தது. ஒன்று விடாமல் திரும்ப கிடைத்தது. இதைத்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு அபிஷேகத்தை முன்னிட்டும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளையும் சோத்திரம் விட்டுவிட்டவைகளையும் அல்லது உங்களை விட்டு பறிக்கப்பட்டவைகளையும் அவர் திரும்ப கொடுக்க வல்லவர். ஏன்னா நீங்க தேவனுக்குள் கம்பீரிக்கிறீர்கள். கம்பீரிக்கும் போது உங்களை தேடி ராஜாவே வருகிறார். அந்த ராஜா வரும்போது உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாய் கொடுக்கப்படும். அனைத்தும் நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு ராஜாவாய் உங்களோடு கூட வருகிறார் என்று சொன்னால் உங்க வீடே ஒரு ராஜ அலங்காரமாய் மாறப்போகிறோம். இங்கே இந்த குறிப்பை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் நல்ல நம்ப வேண்டும், அடுத்தது சந்தோஷப்பட வேண்டும், மூன்றாவது கம்பீரிக்க வேண்டும். இதை செய்யும் போது 4ஆவதாக இயேசு உள்ளே வருவோம். சரி, இப்ப இயேசு உள்ளே வருகிறார், ராஜாவா வர்றார்னா நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கணும்? ராஜ அலங்காரமா இருக்கணும். நல்ல கம்பளங்கள் விரிக்கப்பட வேண்டும். சோத்திரம், வீட்டு அலங்காரங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அங்கு உட்காருவதற்கான சிங்காசனங்கள், சிம்மாசனங்கள் அனைத்தும் போடப்பட வேண்டும். எல்லாமே நேர்த்தியா இருக்கணும். அப்படின்னா உங்க வீட்டுல சந்தோஷமும் இருக்கணும், கம்பீரமும் இருக்கணும்னா வீட்டில் இருக்கிற அலங்கோலங்களை மாற்றுங்க. அடுப்பாங்கரையில் இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள், ஒழுங்கீனங்களை சரிப்படுத்துங்க.
படுக்கை அறையில் இருக்கிற சுத்திரம் துர்வாடைகள், தேவையில்லாத அழுக்குகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். சென்டர் மெயின் ஹாலில் இருக்கிற மெயின் போர்ஷனை எப்போது நல்ல டெக்கரேட்டிவா வைத்திருங்க. ஏனென்றால் தேவனாகிய இயேசு வரும்போது அவர் ராஜாவாய் வருகிறார். அந்த ராஜாவாய் வரும்போது எப்படிப்பட்ட ராஜாவாய் வருகிறார்? சகரியா 9:9 சொல்லுகிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவராய் வருகிறார். அல்லேலூயா. நீதி உள்ளவர். யார் யார் தன் வீட்டை ஆண்டவருக்கு ஏற்றபடி வைத்திருக்கிறார்களோ அதற்கேற்ற பலன் கொடுக்கிற நீதியின் ராஜாவாய் வருகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வீடு அருவருப்புகளினால் நிறைந்திருக்கிறது, அசுத்தங்களினால் நிறைந்திருக்கிறது, அசிங்கத்தினால் நிறைந்திருக்கிறது, துர்வாடையினால் நிறைந்திருக்கிறது, அழுக்குகள் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும். நீதியுள்ள ராஜா உள்ளே வரும்போது அவருக்கேற்ற நல்ல ஒரு சுத்திகரிப்பு அந்த வீட்டிலே ஸ்தலத்திலே காணப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். சுத்தம் சோறு போடும் என்று சொல்லி முன்னோர் சொன்னார்கள். சுத்தம் சோறு போடுவதே இல்லையோ, சுத்தம் இருந்தால் கர்த்தர் தம்முடைய நீதியை செலுத்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். அப்ப 2வது சந்தோஷம் வரும். 3வது நல்ல கம்பீரிக்க வேண்டும். அப்ப 4வதா ராஜா உள்ளே வருவார், நீதி உள்ளவராய் வருவார். அடுத்ததாக அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். என்ன அழகான கிருபையுள்ள வார்த்தை பாருங்க. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, காப்பாற்றுவீர் என்கிற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்ல தேவ பிள்ளைகளே. ஓ கர்த்தர் நல்லவே, அது உயிர் பிழைக்கிற வார்த்தையா இருக்கிறது. உயிர் பிழைக்கிற ஒரு வார்த்தை. வாசிக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 13:18. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடு காப்பாற்றுவீர்களோ. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, இங்கு சங்கீதம் 5:11 சொல்லுகிறதே, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். இந்த காப்பாற்றுவீர் என்றால் என்ன அர்த்தம்? அதைத்தான் எசேக்கியேல் 13:18 சொல்லுகிறது, என் ஜனத்தின் ஆத்துமாக்களை. அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை, 2வது அதனால் கிடைக்கிற சந்தோஷம், 3வது ராஜா உள்ளே வருகிறார், 4வது நாம் கம்பீரிக்கிறோம். ஓ சோத்திரம். இதெல்லாம் நடந்த உடனே இதை பார்க்கிற கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறார் என்றால் எப்படிப்பட்ட காப்பாற்றுதல்? பஸ் ஆக்சிடென்ட் காப்பாற்றுகிறார். நான் தவறி விழும்போது ஆண்டவர் தாங்கி பிடிச்சார், இதெல்லாம் கிடையாது. அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 13:18 சொல்லுகிறது, அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாவை காப்பாற்றுகிறவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 121ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். அப்ப இந்த நாட்களிலே ஆத்துமாவுக்கு எதிரான போராட்டம் தான் அதிகமாய் இருக்கிறது. ஆத்துமாவுக்கு எதிரான பிரச்சனை தான் அதிகமாய் இருக்கிறது. அதனால நிறைய ஆத்துமாக்கள் ராஜ்யத்தை இழக்கிறது. அதனால நிறைய ஆத்துமாக்கள் தேவனை இழக்கிறார்கள். அப்போ ராஜ்யத்தை இழக்க கூடாது, தேவனை இழக்க கூடாது என்று சொன்னால்
நம்முடைய சரீரம் எப்படி காப்பாற்றப்படுகிறதோ அதே போல் நம்முடைய ஆத்துமாவும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ஆத்துமாவை குறித்துதான் சோத்திரம் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. இன்றைக்கு காலை நேரத்திலே இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோத்திரம் என் அன்பு ஜனமே, உங்கள் சரீரம் வாழ்வதை போல உங்கள் ஆத்துமா வாழ்வதை போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி அவர் உங்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் வரும்போது கம்பீரம், கம்பீரம் வரும்போது இயேசு வருகிறார், இயேசு வரும்போது நீதி வருகிறது, நீதி வரும்போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். அந்த காப்பாற்றப்படுதல் எப்படி? அது ஆத்துமாவும் காக்கப்படுவது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை மெய்யாகவே உங்களுக்குள் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வர போகிறது என்பது என்னுடைய பெரிய ஒரு விசுவாசமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், யாத்திரையாகமம் 1:18 சொல்லுகிறது, அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன? இந்த யாத்திரையாகமம் 1:18 சொல்லுகிறது, உயிரோடு காப்பாற்றுகிற காரியம். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா? இன்றைக்கு நாட்களில் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சந்தோஷத்தினாலும் தேவனுடைய கம்பீரத்தினாலும் தேவனை நம்பினபடினால்தான் நீங்கள், நான் மற்றும் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இப்போ சொல்றேன், நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய ஆத்துமாவையும் உயிரோடு வைத்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் இது நாள் வரைக்கும் உங்கள் ஆத்துமாவை காத்தவை, இனிமேலும் கண்டிப்பாய் காப்பார், நிச்சயமாய் காப்பார். அடுத்த வார்த்தை அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் என்ற வார்த்தையில என்னெல்லாம் வருது பாருங்க. கம்பீரம் வருகிறது, காப்பாற்றப்படுதல் வருது. இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களி கூறுவார்களாக. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசித்தல் என்றால் என்ன? நேசித்தல் என்பது எதை குறிக்கிறது? வேதத்தில் ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி நான் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த நேசித்தலை குறித்து யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அங்கு பார்த்தால் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. 20வது வசனம், யோவான் 21:20 சொல்லுகிறது, பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டார். ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து. இந்த தேவனை நேசித்தல் என்றால் என்னையா அர்த்தம் அப்படின்னா, நாம் போய் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுவது. யோவான் 21:20 சொல்லுகிறது, அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவனாய் இருந்தான். நேசத்துக்கு இதைவிட ஒரு சம்பவத்தையோ
நேசத்துக்கு இதைவிட ஒரு நல்ல வசனத்தை காண்பிக்க எனக்கு தெரியல. வசனம் இருக்கலாம், மரணத்தை பார்க்கலும் வலிது, யோனத்தான் தாவீதை நேசித்தான், ஓ சுதந்திரம், நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஆனா இங்க ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய மார்பிலேயே ஏறி படுத்து விட்டான். மார்பிலே சாஞ்சுகிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, ஓ கர்த்தர் நல்லவே, இப்படி காட்டி கொடுப்பான் சொன்னீரே, அவன் இந்த யூதாசா, ஆண்டவரே இந்த பேதுருவா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறவன். நேசம் என்றால் இதுதாங்க நேசம். கபடற்றது, கலங்கமற்றது, ஓ பயமற்றது. இந்த நேசத்துக்கு பயமே இருக்காது, இந்த நேசத்துக்கு கலக்கமும் இருக்காது, இந்த நேசத்துக்கு பயமும் அங்கலாய்ப்பு இருக்காது. காரணம், அதோட ஒரே நோக்கம், நான் அவர் மார்பில் சாய வேண்டும், ஓ அவருடைய இளைப்பாறுதலில் பங்கடைய வேண்டும். இதுதான் ஒரு நோக்கமா இருந்ததே ஒழிய அதை குறித்து சந்தேகமோ, அதை குறித்து கலக்கமோ, அதை குறித்து பயமோ கிடையாது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவதை விட, நான் கர்த்தருக்குள் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுவதை விட, இந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல ஆண்டவரே, நான் உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 20வது வசனத்தின்படி உம்முடைய மார்பிலே நான் சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஒரு நேசத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் தேவனுக்குள் களி கூற உதவி செய்வார். நல்ல ஒரு களி கூறுதலை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். களி கூறுதல் என்றால் என்ன அர்த்தம்? களி கூறுதல் என்பது எதை குறிக்கிறது? யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப களி கூறுதல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அதுதான் யோவேல் 2:21 சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டும் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல கம்பீரத்தை கொடுப்பார். ஓ கர்த்தர் நல்லவே, உங்க வீட்டிலே வேண்டிய நல்ல களி கூறுதலை கொடுப்பார். எல்லாவற்றை விட ராஜா உங்களுக்குள் வருகிறவராய் காணப்படுவார். ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனுடைய சந்தோஷமும் மகிமையின் தேவனுடைய கம்பீரமும் மகிமையின் தேவனுடைய நேசமும் களி கூறுதலும் உங்களுக்குள் உண்டாவதாக. இந்த செய்திக்கு பின்பு உங்க வீட்டுக்குள் ஒரு மாற்றங்களை ஜெபத்தோடு எதிர்பாருங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கிற கசப்புகள் மாறுகிற மாற்றத்தை ஸ்தோத்திரத்தோடு எதிர்பாருங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் இருக்கிற எல்லா மன தாங்கல்கள், இடைவெளிகள் தானாகவே குறைந்து போகிற, ஒருவரோடு ஒருவர் இணைகிற அந்த நல்ல மாற்றங்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எதிர்பாருங்கள். ஓ குறுகி போன கருகி போன உறவு முறைகள் மீண்டும் பூத்து புஷ்பத்தை போல் பூக்கிறதை கண்டிப்பாய் காண்பீர்கள். கருகி போன ஓசத்திர நல்ல உறவுகள், நட்புகள் மீண்டும் பூத்து புஷ்பத்தை போல மலர்கிறதை கண்டிப்பாய் காண்பீர்கள். ரொம்ப முக்கியமாய் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பகலெல்லாம் ஏற்படுத்தி வயல்வெளியில் உழுவதை போல நான் எவ்வளவோ உழுதும் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணியும் விதவிதமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருந்தோம். இன்றைக்கு வனாந்தரமும் வறண்ட
பலவுமாய் என் ஊழியம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் போனால் எல்லா ஊழியத்தை விட வேண்டியவனாய் மாறிவிடுவேன். அதன் பின்பு நான் சோத்திரம் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டவனை போல் ஆகிவிடுவேனோ என்று பயப்படுகிற தேவ பிள்ளையே, வனாந்தரமும் வறண்ட வெளியுமாய் இருக்கிற உங்க ஊழியத்தை தான் ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அதை பூரித்து செலுத்தி லீபனோனை போல கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அது ஒரு லீபனோனை போல மாறும். சோர்ந்து போகாதீர்கள், விடாய்த்து போகாதீர்கள். வெளியே சொல்லுவதற்கு வெட்கமாய் இருக்கிறது என்று உங்களுக்குள் அங்கலாய்த்து தவிக்காதீர்கள். தேவனது ஒரு லீபனோனாய் மாற்றுகிறார். அதை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே மாறாது. ஷபௌதியா கரபௌது ராத்தரபலபல மக்கத்தக்கத்தர். இதோ கிழக்கத்தி புத்திரர் ஒரு கூட்டம் உன்னை தேடி வருகிறதை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். கிழக்கத்தி புத்திரர் ஒரு கூட்டம் உன்னை தேடி வருகிறதை தேவன் எனக்கு காண்பிக்கிறார். அந்த கிழக்கத்தி புத்திரரின் நிமித்தம் உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டங்களை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அந்த செயல்படுத்துகிறது நிமித்தம் அந்த கிழக்கத்தி புத்திரர் உங்களுக்கு நூதனமானவைகளையும் புதியவைகளையும் கற்றுக் கொடுக்க போகிறார்கள். கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பொற்கடுக்கன்களை ஆண்டவர் கொடுப்பார். பொற்கடுக்கன்களை கர்த்தர் கொடுப்பார். அந்த பொற்கடுக்கன்கள் என்பது ஒரே ஒரு கல். அந்த ஒரே ஒரு கல் அது விலையேற பெற்ற கல்லாய் இருக்கும். அந்த ஒரு கல்லின் மூலமாய் உங்களுக்கு வருகிற வருமானம், சூத்திரம், உன் வெள்ளாட்டு பால் உனக்கும் உன் வீட்டாருக்கும் போதுமானதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த கிழக்கத்தி புத்திரர் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரே ஒரு கல்லின் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க போகிறார். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு நாளும் மாறாது. இது அப்படியே சம்பவிக்கும் என்று ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சொல்லி இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 4:30. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. இந்த தேவ வார்த்தையின்படி உங்களை தேடி கர்த்தரால் கொண்டு வர போகிற அந்த கிழக்கத்தி புத்திரர்கள் நல்ல ஞானம் நிறைந்தவர்களாயிருப்பார்கள். நல்ல ஞானம் நிறைந்தவர்களாயிருப்பார்கள். அந்த ஞானவான்கள் மூலமாக உங்களுக்கு திட்டங்களும் தீர்மானங்களும் கொடுக்கப்படும். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். சங்கீதம் 5:11 சொல்லுகிறபடி நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நீங்கள் கம்பீரிப்பீர்கள், நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய தலையிலும் வந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. நாம் கண்களை மூடி ஆவில நிரம்பி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வைத்து நம்புகிறவர்களை குறித்தும் கம்பீரிக்கிறவர்களை குறித்தும்
நேசிக்கிறவர்களை குறித்தும் களி கூறுகிறவர்களை குறித்தும் ஆண்டவர் திட்டமாய் சொன்னேன். வேதத்தின் வியாக்கியானங்கள் அப்படியே பலிப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே சம்பவிப்பதாக. கிழக்கத்தி புத்திரர், நல்ல ஞானமுள்ள கிழக்கத்தி புத்திரரை கர்த்தர் கொண்டு வரப்போகிறேன். பொற்கடுக்கண்களை வைத்திருக்கிற அந்த புத்திரரை கொண்டு வரப்போகிறேன். அதனால் நீர் குறைவெல்லாம் நிறைவேற்றப் போகிறீர். உனக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் இன்று முதல் நடக்க ஆரம்பிப்பதாக, உடைய வசனங்கள் இன்று முதல் நிறைவேற ஆரம்பிப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தின் நாட்களாக இருக்கட்டும் ஐயா. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.